ஒரு மரவெற்ற தொழிலாளி தன்னோட முதலாளி கிட்ட போய், நான் உங்ககிட்ட 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தர்ற கூலியை விட 2 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்த தொழிலாளிக்கு நீங்க 2 மடங்கு அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு இதுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முதலாளியும் சொல்றாரு, நீ வெட்டுற மரங்களை விட ஒரு நாளைக்கு அவன் வெட்டுற மரங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு அதிகமான கூலி கொடுத்துட்டு இருக்கோம். நீயும் அவரை மாதிரி நிறைய மரங்களை வெட்டி கொடு, உனக்கும் நிறைய சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்றாரு. இவனும் புதிய வேலைக்காரன்ட்ட போய் கேட்குறான், நீ மட்டும் எப்படி தினமும் அதிக மரங்கள் வெட்டுற, என்னால் முடியலையே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த புதியவன் சொல்கிறான், நான் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டி முடிச்சோன்னே 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த 2 நிமிஷத்தில் என்னோட கோடாரியை கூர்மைப்படுத்திக்கிறேன். அதனால என்னால் நிறைய மரங்களை எளிதாக வெட்ட முடியுது அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட பழைய தொழிலாளியும் அதே மாதிரியே செஞ்சு நிறைய மரங்களை வெட்டி நிறைய சம்பளமும் வாங்குறான். நம்ம செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் புதிய உத்திகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நாமளும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம்.